குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். வாஜ்பேயி நினைவிடத்தில் திரண்ட தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்களும் மலரஞ்சலி செலுத்தினர். வாஜ்பேயின் வளர்ப்பு மகள் நமிதா கவுல் பட்டாச்சார்யாவும் வாஜ்பேயின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். வளர்ச்சிக்கான இந்தியாவை வடிவமைத்த சிற்பி வாஜ்பாய். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளில் பிரதமர் மோடி அவரது நினைவுகளை பகிர்ந்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடன் ஒரு சாதாரண தொண்டனாக பயணித்ததில் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரின் அரசியல் பயணம் முழுதும் தேசத்திற்கானதாக இருந்தது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் நிறைந்ததாக அவரது ஆட்சி அமைந்தது. தன் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தே கழித்தவர் வாஜ்பாய். எனினும் பிற கட்சி தலைவர்களை அவர் ஒருபோதும் இழிவான வார்த்தைகளில் விமர்சித்ததில்லை. அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரசுக்கு எதிராக பார்லிமென்டில் வாஜ்பாயின் வலுவான வார்த்தைகள் பேசின. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அரசியல் சாசனத்தை காக்க பல்வேறு துணிச்சலான முடிவுகளை எடுத்தவர் வாஜ்பாய். 1996ஆம் ஆண்டு அவரது ஆட்சி கவிழும் சூழலிலும் குதிரை பேரத்தை கையில் எடுக்காமல் மீண்டும் மக்கள் மன்றத்தை நாடினார். 1999இல் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவரது தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போதும் அவர் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை கைவிடவில்லை. அப்போதைய சூழலில் மத்தியில் தொடர்ந்து 9 ஆண்டுகள் நிலையற்ற அரசுகள் ஆட்சி செய்தன. 9 ஆண்டுகளில் 4 லோக்சபா தேர்தல்களை சந்தித்த மக்கள் அரசின் மீதான நம்பிக்கையை இழந்திருந்தனர். அப்போது என்டிஏ தலைமையில் மக்கள் கூட்டணியை அமைத்த மத்தியில் வலுவான ஆட்சி அமைய அடித்தளமிட்டார் வாஜ்பாய். தொடர்ந்து அப்போது அவர் அமைத்த ஆட்சியில் தங்க நாற்கர சாலை திட்டத்தால் நாட்டின் 4 எல்லைகளையும் இணைத்தார். ஏழை நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தரமான கல்வி கிடைக்க சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினார். அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு பயந்த நாட்டின் பாதுகாப்பிலும் முன்னேற்றத்திலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்ததில்லை. பொக்ரான் அணு ஆயுத சோதனையை உலக நாடுகள் எதிர்த்த நிலையில் 2 நாட்களில் மீண்டும் அந்த சோதனையை நடத்தினார். முதல் முறை நடந்த சோதனையில் நாட்டின் அறிவியல் திறனையும், 2வது முறை நடந்த சோதனையில் வாஜ்பாயின் தலைமை பண்பையும் உலகறிய செய்தார். இதன் மூலம் உலக நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என உறுதியுடன் எடுத்துரைத்தார். அதே சமயம் உலக நாடுகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படுத்தவில்லை. மொத்தத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டை சிறப்பாக வழிநடத்திய தலைவராக வாஜ்பாய் திகழ்ந்தார். அவரது பிறந்த நாளை தேசிய நல்லாட்சி நாள் என கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் மோடி கருத்து பதிவிட்டுள்ளார். 1 மணி நேரம் நீடித்த சந்திப்பு. பேசியது என்ன? பிரதமர் மோடியை தமிழக கவர்னர் ரவி நேற்று நேரில் சந்தித்து பேசினார். 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது சட்டம் ஒழுங்கு உட்பட தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து பிரதமரிடம் கவர்னர் விளக்கியதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு லோக் கல்யாண் சாலையில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடந்தது. வழக்கமான மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் தமிழக நிலவரங்கள் குறித்து பிரதமரிடம் விரிவாக விளக்கியதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சமீப காலமாக அதிகரித்து வரும் கொலைகள், பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் குறித்தும் கவர்னர் ரவி பேசியதாக தகவலறிந்த வட்டாரங்கள் கூறின. தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கவர்னர் ரவி சந்தித்து பேசினார். அப்போது தேசிய பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூங்குபவர்களை எழுப்பலாம், நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் மீது இபிஎஸ் தாக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை. டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் திமுக அரசின் பொய்களை, நாடகங்களை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என கோரியுள்ளார்.
இதனை மத்திய அரசு அம்பலப்படுத்தி உள்ளது. மேலும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாயக்கர்பட்டி சுரங்கத்திற்கான நிலத்தரவுகளை அனுப்பிய திமுக அரசு ஏலம் நடத்த எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை என்பதையும் மத்திய அரசு தெளிவுபடுத்தி உள்ளது. 2024 பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் துவங்கியது முதல் கடந்த மாதம் 7ஆம் தேதியன்று ஏல முடிவு அறிவிக்கும் வரை மாநில அரசிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என மீண்டும் ஒருமுறை மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கு இடைப்பட்ட 10 மாதங்களில் ஒரு முறை கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன்? இதைத்தான் சுட்டிக்காட்டி 10 மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், அரசாங்கம் தானே நடத்துறீங்க என்று திமுக அரசை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் இதுவரை எந்த பதிலையும் சொல்லாமல் சட்டசபையில் ஆவு என்று அமைச்சர் பதற்றத்தில் பேசியும் முதல்வர் ஸ்டாலின் மடைமாற்ற அரசியலும் மட்டுமே செய்து வந்தனர். தூங்குபவர்களை எழுப்பலாம், கும்பகர்ணன் போல் தூங்குவதாக நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. உண்மை மீண்டும் அம்பலப்பட்டு இருக்கிறது. மேலூர் மக்களுக்கு திமுக அரசு இழைத்துள்ள இந்த மாபெரும் துரோகத்திற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார். பல்கலை வளாகத்திற்குள் கூட பாதுகாப்பு இல்லாத நிலையா? இருண்ட காலத்தில் தமிழகம். சென்னை அண்ணா பல்கலையில் படிக்கும் ஒரு மாணவனும் மாணவியும் நேற்றிரவு உணவு அருந்திய பிறகு கல்லூரி வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 2 பேர் மாணவனை அடித்து துரத்திவிட்டு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மாநில தலைநகரத்தின் மையப்பகுதியில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்தின் உள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருக்கிறது. அப்படி என்றால் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. அன்றாடம் படுகொலை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு, பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், போலீசார், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத இருண்ட காலத்தில் இருப்பது போல் இப்போது தமிழகம் இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கை தாமதப்படுத்தப்படுகிறது. அண்ணா பல்கலை சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகர போலீசும் காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வரும் மாணவி மீதான பாலியல் தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்று மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நள்ளிரவில் குண்டுமழை பொழிந்த பாகிஸ்தான் ஜெட் விமானங்கள், நிலைகுலைந்த ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தில் உள்ள பர்மல் மாவட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக லேமன் உள்ளிட்ட 7 கிராமங்களை குறிவைத்து நேற்று இரவு ஜெட் விமானங்களில் சென்ற பாகிஸ்தான் ராணுவத்தினர் சரமாரியாக குண்டுமழை பொழிந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் முர்க் பஜார் என்ற கிராமம் முற்றிலும் அழிந்துள்ளதாக தெரிகிறது. பெரும் சேதத்தை ஏற்படுத்திய இந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உள்பட பெண்கள், குழந்தைகள் என இதுவரை 15 பேர் இறந்துள்ளனர். ஏராளமானோரை காணவில்லை என்றும் படுகாயமடைந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பக்திகா மாகாணத்தில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என தலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. மக்களின் நிலம், இறையாண்மை ஆகியவற்றை பாதுகாப்பது தங்களின் கடமை என்றும் கூறியுள்ளது. இருப்பினும் இந்த அதிரடி தாக்குதலை பாகிஸ்தான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. 217 பவுன் நகை, 89 லட்சம் மோசடி, 35 பேரை ஏமாற்றிய கூலி. ஈரோடு ஆப்பக்கூடல் வேலமரத்தூரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கருணாமூர்த்தி, வயது 31. அந்தியூர், பவானி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களிடம் நபார்ட் வங்கியில் விவசாய கடன் மானியத்துடன் வாங்கி தருவதாகவும் அதற்கு குறைந்த வட்டி என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி அந்தியூர் புதுமேட்டூர் பகுதியை சேர்ந்த சசிகலா கடன் பெற கருணாமூர்த்தி கேட்ட 12 பவுன் நகையை கொடுத்துள்ளார். கருணாமூர்த்தியும் விவசாய கடன் கிடைத்து விட்டதாக கூறி குறிப்பிட்ட தொகையை சசிகலாவிடம் வழங்கியுள்ளார். பின் அவசர தேவைக்கு பணம் தேவை எனவும் அதற்கு வங்கி வட்டியை விட கூடுதலாக தருவதாக சசிகலாவுக்கு ஆசை வார்த்தை கூறியுள்ளார். சசிகலாவும் 9 லட்சம் ரொக்கத்தை அளித்துள்ளார். அதன்பின் கருணாமூர்த்தி தலைமறைவானதால் சசிகலா ஈரோடு எஸ்பி ஜவஹரிடம் புகார் அளித்தார். அந்தியூர் போலீசார் விசாரித்த போது இதேபோல் பலர் பணம், நகை கொடுத்து கருணாமூர்த்தியிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. வழக்கு மாவட்ட குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இன்ஸ்பெக்டர் சங்கீதா விசாரணை நடத்தி கருணாமூர்த்தியை கைது செய்து ஈரோடு கிளை சிறையில் அடைத்தனர். சம்பவம் குறித்து போலீசார் கூறியதாவது: இந்த மோசடி 2023 நவம்பர் முதல் 2024 மே வரை நடந்துள்ளது. மானியத்துடன் கடன் வாங்கி தருவதாக 35 பேரிடம் 217 பவுன் நகை, 89 லட்சம் பெற்று மோசடி செய்துள்ளார். அவசர தேவைக்கு பணம் தேவை என கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு வங்கி வட்டியை விட கூடுதலாக தருவதாக ஏமாற்றியுள்ளார். நகைகளை தனியார் வங்கி நகை அடகுகளில் வைத்து பணம் பெற்று ஏலச்சீட்டுகளில் முதலீடு செய்துள்ளார்.
பணம் கேட்கும்போது சிறு தொகையை வழங்கியுள்ளார். அடமானம் வைத்த தங்க நகைக்கான ரசீது கைப்பற்றப்பட்டுள்ளது. நகைகளை மீட்டு கோர்ட்டில் ஒப்படைக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனர். தனியார் பள்ளி தாளாளரை கடத்திய அரசு பள்ளி ஆசிரியர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் செம்முனி, வயது 68. சேலம் திருமணிமுத்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளை மற்றும் ஹிமாலயன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். செம்முனிக்கு சித்தேரி பேரேரி புதூர் அரசு பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் பாப்பிரெட்டிப்பட்டி அண்ணா நகரைச் சேர்ந்த இனியவன் அறிமுகமானார். இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. செம்முனி நடத்தி வரும் பள்ளியை கவனிக்க முடியாததால் இனியவனின் தாயார் அமிர்தவள்ளி பெயருக்கு 15 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு லீஸுக்கு விட்டுள்ளார். 2023 ஜூன் முதல் பள்ளியை நடத்தி கொள்ளுமாறும் பள்ளியில் வரும் லாபத்தில் 10% வழங்க வேண்டும் எனவும் செம்முனி ஒப்பந்தமும் போட்டுள்ளார். பள்ளியில் இப்போது 101 மாணவ மாணவிகள் படிக்கும் நிலையில் பள்ளிக்கான அங்கீகாரத்தை செம்முனி பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்தியுள்ளார். இதனால் இனியவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டார். செம்முனி சரிவர பதில் அளிக்காததால் நவம்பர் 18 பள்ளிப்பட்டி போலீசில் இனியவன் புகார் அளித்தார். போலீசார் விசாரணைக்கு அழைத்தும் பல காரணங்களை கூறி செம்முனி வராமல் இருந்துள்ளார். நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி சாய்பாபா கோவிலில் அறக்கட்டளை தலைவர் பன்னீர்செல்வத்துடன் பேசிக் கொண்டிருந்த செம்முனியை இனியவனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து தாக்கி காரில் கடத்தினர். பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் பேரில் பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் அரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி சுங்கச்சாவடி பகுதியில் சென்றவர்களை மடக்கி பிடித்தனர். இனியவன், தீர்த்தகிரி, அம்பேத்குமார், சுரேஷ், மனோஜ்குமார் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். தலைமறைவான யசேந்திரன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் கோலாகலம். கிறிஸ்துவ பேராலயங்களில் நள்ளிரவு முதல் பிரார்த்தனை. உலகம் முழுதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இயேசு பிறந்த தத்ரூப காட்சியை மணல் மற்றும் பயோ பிளாஸ்டிக் மூலம் 17 அடி சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பெசன் நகர் உட்பட சென்னையில் 365 தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடந்தது. காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் கொடுமையான நோய் உலகை விட்டு அகல வேண்டியும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடந்தது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து பிறந்ததை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டு அதில் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்றன. கோவை புனித சின்னப்பர் ஆலயத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி கப்ஸ் தேவாலயத்தில் பிரெஞ்சு, ஆங்கிலம், தமிழ் ஆகிய 3 மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. குழந்தை இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டு வந்து குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காரைக்காலில் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு திருப்பலி மற்றும் இயேசுபிரான் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. சமயபுரம் கோயில் உண்டியலில் 70 லட்சம் ரூபாய் காணிக்கை. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் மற்றும் உப கோயில்களில் உள்ள உண்டியல்களின் காணிக்கை எண்ணப்பட்டது. மொத்தம் 71,82,816 ரூபாய் ரொக்கம் இருந்தது. 1 கிலோ 395 கிராம் தங்கம், 2 கிலோ 710 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். 96 வெளிநாட்டு பணம், 436 வெளிநாட்டு நாணயங்களும் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார்.